சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் உதயம் திரையரங்கம் இடிக்கப்படுவதாக வெளியாகியுள்ள அறிவிப்பு திரைப்பட ரசிகர்களை வருத்தமடையச் செய்துள்ளது. இதற்கான காரணத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை அசோக் பில்லர் அருகே 1983ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட உதயம் திரையரங்க வளாகத்தில் உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் என 4 திரையரங்குகள் உள்ளன. வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்தால் உதயம் தியேட்டரில் ஒரு படம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கு 90களில் மிகவும் பிரபலமாக விளங்கியது இந்த திரையரங்கம். விழா காலங்களில் புதிய திரைப்படங்களை காண பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து சாலைகளில் கூட்டம் வழிந்தோடும். பாடல்களாகவும் காட்சிகளாகவும் திரைப்படங்களில் இடம்பெற்று சென்னைவாசிகளுக்கு மட்டுமல்லாமல் வெளியூர் மக்களையும் மகிழ்வித்தது உதயம் திரையரங்கம். சுமார் 40 ஆண்டுகளாக திரைப்பட ரசிகர்களின் கோட்டையாக விளங்கிய உதயம் திரையரங்கம் தற்போது பொலிவிழந்து விட்டது. திரையரங்க உரிமையாளர்களுக்கிடையிலான நீதிமன்ற வழக்குகள் ஒருபுறம் நெருக்கடி கொடுக்க, மல்டிபிளெக்ஸ் மற்றும் OTT தளங்களின் வருகை என பல்வேறு நெருக்கடிகளால் களையிழந்து போனது உதயம் திரையரங்கம். இந்நிலையில் உதயம் திரையரங்க வளாகத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு விற்றுவிட்டது உதயம் வளாகம். இதையடுத்து உதயம் உள்ளிட்ட திரையரங்குகளை இடித்துவிட்டு அங்கு 12 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட முடிவெடுத்துள்ளது அந்த கட்டுமான நிறுவனம். சென்னையின் அடையாளமாகவும் ரசிகர்களின் கொண்டாட்ட களமாகவும் இருந்த உதயம் திரையரங்கு இடிக்கப்படுவது மிகவும் வருத்தமாக இருப்பதாக கூறுகின்றனர் ரசிகர்கள். நான் 20 வருஷமா இங்க வந்து படம் பார்க்கறேன். நிறைய படங்கள் இங்க பார்த்திருக்கேன். ரஜினி சார் படம்லாம் இங்க வந்ததுன்னு வைங்கள டிக்கெட்டே கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து படமே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. உண்மையால அந்த மாதிரி இருந்து நாங்க பார்த்த ஒரு தியேட்டர். பட் இன்னைக்கு வெளியே வரும்போது இந்த தொழிலால இந்த அளவுக்கு தியேட்டர் பாதிச்சிருக்கு, இவ்வளவு மக்கள் வராம இருக்காங்க அப்படிங்கறது மனசுக்கு கஷ்டமா இருந்தது. மனசு கஷ்டமா இருக்கு. உதயம் தியேட்டர்ல ஏன் இதயத்தை கிடைச்சா அப்படின்ற பாட்டெல்லாம் பாடி அது ரொம்ப பிரபலமான தியேட்டர். அசோக் பில்லர்னாலே உதயம் தியேட்டர்னு டிக்கெட் எடுத்து தான் எல்லாம் வந்து இறங்குவோம். கீழே சந்திரனு, மேலே இந்திரனு நிறைய 3 ஃப்ளோர்லேயும் 3 ஸ்க்ரீன் இருக்கும். 3 ஸ்க்ரீனுமே சூப்பராக இருக்கும். நான் எல்லா ஸ்க்ரீன்லையும் வந்து பார்த்துருக்கேன். படம் ஜெயிலர் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே லியோலாம் பார்த்துருக்கிறேன். இங்கே தான் சார் எல்லாருமே ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலே இங்கே தான் வந்து வெளில ரிவ்யூ வந்து எல்லாத்துக்குமே வந்து எடுக்க வருவாங்க. எல்லாமே சூப்பராக ஹைடெக்காக செலிப்ரேஷன்ஸ்லாம் இங்கே தான் பயங்கரமாக நடக்கும். காசி தியேட்டருக்கு எய்த்தாப்புல உதயம் தியேட்டரில் 3 நல்லா சூப்பராக நல்லா மெயின் ரோட்டில் இருக்கிறனால நல்லா செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ரிவ்யூஸும் பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உதயம் திரையரங்கம் படம் பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமின்றி தங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்திருப்பதாக கூறுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். எங்களுக்கு அதனால நிறைய வருமானமும் வரும் சார். நல்லா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் படம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கேப்டன் சார் படம்லாம் நல்லா விரும்பி பார்ப்போம். இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும், நல்ல வருமானமும் வரும். இன்றைக்கி இந்த படம் தேட்டர் வந்து சேல்ஸ் ஆகி போச்சு. அதை இடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் 2 மாதத்துல இடிக்க போகிறாங்க. மன வருத்தத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த ஏரியா வந்து அண்ணா நகர் எப்படி ரவுண்டான ஆட்சி இருக்குதோ அதே போல் ஒரு கரெக்டான ஏரியாவுக்கு இது ஒரு உதயம் தேட்டர். அவ்வளோ லொக்கேஷன் மக்கள் எங்கேருந்து வெளியூர் மக்கள் யார் வந்தாலும் ஒரு பஸ் ஏறி வந்தால் கூட உதயம் தேட்டர் அடையாளம் சொல்லி இறங்குவாங்க. இன்றைக்கி அந்த தேட்டர் இடிக்க போகும்போது கொஞ்சம் மன வருத்தத்துக்குள்ள தான் இருக்குது சார். இதனிடையே இன்னும் 2 மாதங்களில் இடிக்கும் பணி தொடங்கப்பட இருப்பதாக கூறியுள்ளது உதயம் திரையரங்க வளாகத்தை வாங்கிய கட்டுமான நிறுவனம். ஏற்கனவே சென்னை அண்ணா சாலையில் இருந்த சாந்தி திரையரங்கம் இடிக்கப்பட்டு வட சென்னையில் அகஸ்தியாவும் இடிக்கப்பட்டன. உதயத்திற்கு நிகரான விசாலமான முன்புறத்தை கொண்ட புரசைவாக்கம் அபிராமி மெகாமால் வளாகமும் இடிக்கப்பட்டு புதிய அவதாரத்திற்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் உதயம் திரையரங்க வளாகமும் இடிக்கப்படுவது ரசிகர்களை வேதனையடையச் செய்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் செந்தில் ராஜாவுடன் பெரிய பத்மநாபன்.